இன்றைய வேதவசனம், நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகுமிடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். யோசுவா 1:9. நம் கர்த்தராகிய தேவன் யோசுவாவை பார்த்து கட்டளையாக சொல்லுகிறார், நீ பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே என்று. ஏனெனில் அவன் மோசே இறந்த பின்பு இந்த இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி நடத்துவது என்ற கலக்கத்திலும் பயத்திலும் இருந்தான். ஏனென்றால் அவன் தன்னோடு மோசே இருக்கிறான் என்ற தைரியத்திலும் நம்பிக்கையிலும் இவ்வளவு காலமாக இருந்தான். எனவே மோசே இறந்த பின்பு அவனுக்கு பயம் உண்டாயிற்று. எனவேதான் நம் கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். எனவே நீ என் மீது நம்பிக்கை வைத்து பலன் உள்ளவனாய் திடமனதாயிரு என்று கட்டளையாக சொல்லுகிறார். நாமும் அநேக காரியங்களிலும் அல்லது அநேக மனிதர்கள் மேலும் அதிக நம்பிக்கை வைத்து அவைகள் அல்லது அவர்கள் நம்மை விட்டு சென்றவுடன் பயத்திலும் கலக்கத்திலும் இருக்கின்றோம். இப்படி பயத்தில் இருக்கும் நம்மை பார்த்து நம் கர்த்தராகிய தேவன் கட்டளையாக சொல்லுகிறார், நீங்கள் மற்றவைகள் மேல் வைக்கும் நம்பிக்கை ஏமாற்றத்தக்கது. ஏனெனில் அவைகள் உங்களோடு கடைசி வரை இருப்பதில்லை. ஆனால் கர்த்தராகிய நான் உங்களோடு முடிவு பரியந்தம் இருக்கின்றேன். எனவே உங்கள் நம்பிக்கை என்மேல் இருக்குமானால் நீங்கள் கலங்காமலும் திகைக்காமலும் பலம் கொண்டு திடமனதாயிருங்கள் என்று. முடிவு பரியந்தம் எங்களோடு இருக்கும் எங்கள் நல்ல தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆமேன்.